தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்புக்குரிய என்று குருவாக திருநிலைப்படுத்தப்படும் அருட்சகோதரர் சிறில் அவர்களே, அருட்பணியாளர்களே, துறவியரே, அன்பான இறை மக்களே, திரு அவையினுடைய உயிர் ஓட்டத்திற்கு ஆணிவேர்களுமாய் அடையாளங்களுமாய் இருப்பவர்கள் அருட்பணியாளர்கள். நமது மறைந்த 2ஆம் ஜான் பால் திருத்தந்தை அவர்கள் அருட்பணியாளர்கள் இல்லை என்றால் நற்கருணை இல்லை, நற்கருணை இல்லை என்றால் திரு அவை இல்லை என்று மிக ஆழமாகவும் மிக உருக்கமாகவும் அவருடைய பேச்சிலும் எழுத்துகளிலும் பலமுறை குறிப்பிட்டிருக்கின்றார். அவ்வாறு திரு அவையினுடைய வாழ்வுக்கு அச்சாரமாகவும் அடையாளமாகவும் விளங்கும் குருத்துவத்திற்கு இன்று இன்னொருவர் தம்மையே அர்ப்பணித்து இந்த தருமபுரி மறைமாவட்டத்தில் ஏனைய அருட்பணியாளர்கள் இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து நற்செய்தியை அறிவிக்க தன்னை கையளிக்கும் அருட்சகோதரர் சிறில் அவர்களை குழுமியிருக்கின்ற திரு அவை உறுப்பினர் ஒவ்வொருவர் பேராலும் அன்போடு வரவேற்கின்றேன். அவருடைய அர்ப்பணத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு தனது விருப்பத்திற்கு ஏற்ப தனது மனதிற்கு ஏற்ற அருட்பணியாளர்களாக அவரை இன்று உருவாக்க ஆண்டவர் அருள் புரியும்படி நாம் வேண்டுவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளில் தகுதியோடு நாம் பங்கு பெற நம்மையே தயாரிப்போம். நாம் பாவிகள் என்பதை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே தேவரே
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, மக்களை வழிநடத்த அருள் பணியாளர்களின் பணியை பயன்படுத்துகின்றீர். குருத்துவ பணிக்காக இன்று நீர் கனிவுடன் தேர்ந்து கொண்ட திரு அவையின் சிறில் என்னும் திருத்தொண்டர் உமது திருவுலத்திற்கு ஏற்றவாறு பணிபுரிவதில் நிலைத்திருக்க செய்தருளும். எவ்வாறு இவர் தம் பணியாலும் வாழ்வாலும் கிறிஸ்துவில் உமக்கு மாட்சி அளிக்கும் ஆற்றல் பெறுவாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு, தாயின் வயிற்றில் உன்னை உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது, சிறு பிள்ளை தானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது, சிறு பிள்ளை நான் என்று சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகின்றேனோ அவற்றை சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உமது திருச்சட்டத்தின் மீது
இத்தூணை பற்றிக் கொண்டுள்ளேன். உமது திருச்சட்டத்தின் மீது இத்தூணை பற்றிக் கொண்டுள்ளேன். ஆண்டவரே, நீரே எனக்குரிய பங்கு. உம் சொற்களை கடைபிடிப்பதாக நான் வாக்களித்து உள்ளேன். நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான வெள்ளிக் காசுகளை விட எனக்கு மேலானது. உமது திருச்சட்டத்தின் மீது இத்தூணை பற்றிக் கொண்டுள்ளேன். உமது திருச்சட்டத்தின் மீது இத்தூணை பற்றிக் கொண்டுள்ளேன். மேலாக உம் கட்டளைகளை விரும்புகின்றேன். உன் நியமங்கள் எல்லாம் நீதியானவை என ஏற்றுக்கொண்டேன். பொய்யான வழி அனைத்தையும் வெறுக்கின்றேன். உமது திருச்சட்டத்தின் மீது இத்தூணை பற்றிக் கொண்டுள்ளேன். உமது திருச்சட்டத்தின் மீது இத்தூணை பற்றிக் கொண்டுள்ளேன். உம் ஒழுங்குமுறைகள் வியப்புக்குரியவை. ஆகவே நான் அவற்றை கடைபிடித்து வருகின்றேன். உம் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது. அது பேதைகளுக்கும் நுண்ணறிவு ஊட்டுகின்றது. திருச்சட்டத்தின் மீது இத்தூணை பற்றிக் கொண்டுள்ளேன். உமது திருச்சட்டத்தின் மீது இத்தூணை பற்றிக் கொண்டுள்ளேன். புனித பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். நீ இளைஞனாய் இருப்பதால் யாரும் உன்னை தாழ்வாக கருதாதிருக்கட்டும். பேச்சு, நடத்தை, அன்பு, நம்பிக்கை, தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் விளங்கு. நான் வரும் வரை விசுவாசிகளுக்கு மறைநூலை படித்து காட்டுவதிலும் அறிவுரை வழங்குவதிலும் கற்பிப்பதிலும் கவனம் செலுத்து. இறைவாக்கு உரைத்து மூப்பர்கள் உன் மீது கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்கு அளிக்கப்பட்ட அருள் கொடையை குறித்து அக்கறையற்றவனாய் இராதே. இவை எல்லாவற்றிலும் கவனம் செலுத்து. இவைகளிலேயே ஈடுபட்டிரு. அப்பொழுது நீ அடைந்துள்ள வளர்ச்சி எல்லோருக்கும் தெளிவாகும். உன்னை பற்றியும் உன் போதனையை பற்றியும் கருத்தாயிரு. அவைகளில் நிலைத்திரு. இவ்வாறு செய்தால் நீயும் மீட்படைவாய். உனக்கு செவிசாய்ப்போரும் மீட்படைவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. உள்ளது எளியோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு அவர்களை நோக்கி,
உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. முன்வந்துள்ள திருத்தொண்டர் சிரில் பால்ராஜ் இவரை குருவாக அருட்பொழிவு செய்ய வேண்டும் என்று மேதகு ஆயரை மறைமாவட்ட குரு மாணவர்களின் அதிபர் தந்தை அன்புடன் கேட்கிறார். ஆயரும் அந்த நிலைக்கு இவர் தகுதி உடையவரா என கேட்டறிந்து குரு பட்டம் வழங்க இசைவினை தெரிவிக்கின்றார். ஆயர் இசைவு தெரிவித்தவுடன் நாம் அனைவரும் இறைவனுக்கு நன்றி என்று பதிலுரைப்போம். குருவாக திருநிலைப்படுத்தப்பட வேண்டியவர் முன்வருக. நம் சகோதரர் இவரை குருவாக திருநிலைப்படுத்த அன்னையாம் திருச்சபை தங்களை கேட்டுக்கொள்கின்றது. இப்பணிக்கு இவர் தகுதி உள்ளவர் என உமக்கு தெரியுமா? கிறிஸ்தவ மக்களை கேட்டறிந்ததிலிருந்தும் இவருக்கு பயிற்சி அளித்தவர்களின் பரிந்துரைகளில் இருந்தும் இவர் தகுதியுள்ளவர் என சான்று பகர்கின்றேன். இறைவனுக்கு நம் ஆண்டவராகிய இறைவனிலும் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள் துணையிலும் நம்பிக்கை வைத்து நம் சகோதரர் சிரில் பால்ராஜை குருத்துவ நிலைக்கு தேர்ந்து கொள்கிறோம். நாம் அனைவரும் இணைந்து இப்பொழுது இறைவனுக்கு நன்றி என்று பதிலுரைப்போம். இறைவனுக்கு நன்றி. பணியை ஏற்றுக்கொள்வதற்காக விவிலியத்தினுடைய வார்த்தையை, இன்றைய இரண்டாவது வாசகத்தின் வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்றால், ஒரு குருவாக திரு அவையிலே பணி அமர்த்தப்படுவதற்காக நமது சகோதரர் சிரில் பால்ராஜ் அவர்கள் முன்வந்திருக்கின்றார்கள். இந்த தருமபுரி மறைமாவட்டம் அவரை இந்த மறைமாவட்டத்தின் ஒரு குருவாக ஏற்றுக்கொள்ள விழைந்து ஆயர் அவர்கள் அனுமதி அளித்திருக்கின்றார்கள். எனவே இந்த மறைமாவட்டத்தின் பெயராலும் அகில உலக திரு அவையின் பெயராலும் மீண்டும் ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட இவருக்கு நமது வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் அன்போடு நாம் கூறிக்கொள்கின்றோம். நண்பர்களே, இந்த குருத்துவ திருநிலைப்பாட்டின் இந்த திருவழிபாட்டிலே குருத்துவத்தை பற்றி, அதன் கடமைகளை பற்றி ஒரே ஒரு சிறிய கருத்தை மட்டும் சிந்திப்பது திருத்தொண்டர் அவர்களுக்கும் அனைத்து அர்ப்பணியாளர்களுக்கும் இறை மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வளாகத்தில் நுழைந்தவுடனே அங்கே ஒரு பெரிய பதாகை ஒன்று வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பதாகையிலே ஏறத்தாழ நமது திருத்தொண்டருடைய ஒரு சிறிய வாழ்க்கை வரலாறும், யார் அவரை தேவழைத்தலுக்கு தூண்டியவர்கள், அவர்களை பெற்றெடுத்தவர்கள், அவருக்கு வழிகாட்டியவர்கள் என்றெல்லாம் வருகின்ற அந்த பதாகையினுடைய இடையிலே அருட்தந்தை பி. சேவியர் அவர்களுடைய போட்டோவும் அங்கே இருக்கிறது, பார்த்திருப்பீர்கள். அதனுடைய அடியிலே என்னை நற்செய்தி அறிவிப்பதில் ஈடுபடுத்தியவர் என்று சொல்லி தந்தை அவர்களை சிரில் அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். அதற்கு ஏற்ப அவருடைய குருத்துவ வாழ்வின் விருது வாக்காகவும் நற்செய்தி அறிவிப்பு என்பதை, நற்செய்தி அறிவித்தலே என் தலையாய கடமை என்பதை அவர் இன்று அறிக்கையிட்டு ஏற்றுக்கொள்கின்றார்.
அவர் வாழ்நாள் முழுவதும் அதையே அவர் செய்ய விழைகின்றார். ஆண்டவர் அவருக்கு இதை அருள வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் மன்றாடுகின்றோம். ஆனால் நற்செய்தி அறிவிப்பு என்பது என்ன? அந்த நற்செய்தியை அறிவிப்பது எப்படி? இன்னும் ஒருபடி மேலே சென்றால் எந்த நற்செய்தியை அறிவிப்பது? ஏனென்றால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இன்று நற்செய்தி அறிவிப்பது ஒரு வியாபார ரீதியாக அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருப்பதை நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம், பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். என்ன நற்செய்தி என்றாலும் எதையாவது ஒன்று சொல்வோம் என்ற ஒரு வகையான நிலை. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்வுக்காக, நற்செய்தி அறிவிப்பு நிகழ்வுக்காக ஒரு 4-5 பேர் அமர்ந்து திட்டமிட்டு கொண்டிருந்தோம். அப்போது ஒருவர், இந்த 8 மணி 9 மணி டாக் எனக்கு கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. என்னப்பா சொல்ல போகிறேன்? ஒன்றும் இல்லை, தலைப்பு கொடுத்துட்டீங்கல்ல, கூகுளில் போட்டு சர்ச் பண்ணால் ஏதாவது கிடைக்கும். அப்போது நான் பேசாமல் இருந்துட்டு கூட்டமெல்லாம் முடிஞ்சு வெளியில் வரும்போது அவரிடத்திலே கேட்டேன், நற்செய்தி அறிவிப்பு அதற்கான ஒரு மறைவுரை, ஒரு உரை நீங்கள் ஆற்ற வேண்டி இருக்கிறது. ஆனால் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி ஏதாவது இருக்கும், அதை வச்சு சொல்கிறேன்னு சொன்னீங்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. இப்போ கேட்டார், ஏன் கஷ்டமாக இருக்குது? கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி அந்த வார்த்தையை போட்டால் எல்லாமே அங்கே வந்து நிற்குது, தேவையானதை நம்ம எடுத்து எனக்கு பிடிச்சதை எடுத்து நான் சொல்ல போகிறேன். அப்போது இந்த கேள்வியை அவரிடத்திலே நான் கேட்டேன், எந்த நற்செய்தியை அறிவிக்க போகிறேன்? இது என்ன கேள்வி இது? இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் அறிவிக்க போகிறேன். அது கரெக்டையா? இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறதுக்காக தான் இந்த மாநாடு, இந்த கூட்டமெல்லாம் இருக்குது. எந்த இயேசு கிறிஸ்துவை நீ அறிவிக்க போற? நாசரேத்தூர் இயேசுவை அப்படின்னு ரொம்ப வேகமா அவர் பதில் சொன்னார். நாசரேத்தூர் இயேசுவை நான் அறிவிக்க போறேன். அது கரெக்ட் தான், ஆனா அது சரியில்லை என்று நான் அவர்கிட்ட சொல்லும்போது, அப்புறம் என்ன சொல்றீங்க அப்படின்னார். அப்பொழுதுதான் அவருக்கு சொன்னேன், கையில் பைபிள் வச்சிருந்தாரு. அதனால பைபிளை திறந்து 1 ஜான் 1:1 படிங்க அப்படின்னு. யோவான் எழுதிய முதல் திருமுகம் முதல் வசனத்திலிருந்து நான் கொஞ்சம் படிங்க அப்படின்னு. உடனே அவர் புரட்டி இன்றைக்கு 2வது வாசகமாக இங்கு வாசிக்கப்பட்ட அந்த பகுதியை அவர் படித்தார். அந்த யோவான் நாங்கள் அறிவிக்கிறோம் என்று முடிக்கிறார். ஆனால் எதை? கட்டாயமாக இயேசு கிறிஸ்துவை, அதை விட்டு வேற ஒன்றும் செய்ய போறதில்லை, அறிவிக்க போறதில்லை. ஆனால் எந்த இயேசு கிறிஸ்துவை? எங்கோ ஒரு நாள் பிறந்தார், எங்கோ ஒரு நாள் வளர்ந்தார், எங்கோ ஒரு நாள் புதுமை செய்தார் என்ற அந்த இயேசு கிறிஸ்துவையா? அல்லது இயேசு கிறிஸ்து என்ற ஒரு கருத்துருவாக்கம், ஒரு ஐடியல், அந்த மாதிரியான ஒரு இயேசு கிறிஸ்துவையா? எந்த இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கப் போகிறாய்? இப்ப சொன்ன மீண்டும் அந்த திருமுகத்தினுடைய முதல் அதிகாரம் அந்த 1-2 அந்த வசனங்களை வாசிங்க. திரும்பவும் அவர் வாசித்தார். இப்போ வாசித்த பிற்பாடு இப்போ சொல்லுங்க, என்ன இயேசு கிறிஸ்துவை அறி? அப்போ அவரு அப்படியே கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு, கொஞ்சம் இருங்க, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னாரு. சரி, ஏதோ புதுசா சொல்ல போறாருன்னு நினைச்சுக்கிட்டு, என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, அவர் மிக அழகாக ஒரு மேற்கோள் காட்டினார். திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் புதிய நற்செய்தி அறிவிப்பு, நியூ எவாஞ்சலைசேஷன் என்ற அந்த ஒரு புதிய கருத்துருவாக்கத்தை திருச்சபைக்கு முன்மொழியும் போது எல்லாரும் அவரிடத்திலே கேட்டார்கள், என்ன புதிய நற்செய்தி அறிவிப்பு? புதிய வழிமுறைகளை கையாளப் போகிறீர்கள், அப்படி என்ன புதிய வழியில் நற்செய்தி அறிவிப்புன்னு சொல்லுங்க. புதிய நற்செய்தி அறிவிப்பு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அப்படின்னா ஒரு புதுசா இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து நீங்கள் அறிவிக்க போகிறீர்களா அப்படின்னு கேட்டான். அப்போது அவர் சொன்னார், இல்ல, ஆனால் புதிய நற்செய்தி அறிவிப்பு. திருப்பி அப்படியே சொன்னார். என்ன அங்க குழப்பறீங்களே அப்படின்ற போது அவர் அழகாக ஒரு ப்ராசஸ், ஒரு படிமுறைகளை அவர் சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் அறிவிக்கிறேன், அந்த இயேசு கிறிஸ்துவை வழங்குகிறேன், அதான் நற்செய்தி அறிவிப்பு.
ஆனால் எந்த இயேசு கிறிஸ்து? நண்பர்களே, இங்கேதான் நமக்கு ஒரு பழமொழி இருக்கிறது. ஒரு பகுதியை நான் சொன்னால் ரெண்டாவது பகுதி நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். கடத்தேங்காயை எடுத்து அப்படின்னு அந்த பழமொழியில என்ன இருக்கு? யாருக்கோ ஒருத்தர் எடுத்து யாரோ ஒருத்தருக்கு கொடுத்துட்டு போறது. கொஞ்சம் வரலாற்று ரீதியாக அந்த பழமொழி அணுகினால் ஏதோ கடவுளுக்கு வழிபாடு செலுத்தணும் அப்படின்னு நினைக்கணும். போகிறோம், கடையிலேருந்து ஒரு தேங்காய் எடுத்து அங்கே உடைச்சிட்டு அப்படியே போயிட்டே இருக்கு. அப்படின்னா எந்த ஒரு பாதிப்பும் எனக்கும் ஏற்படுவதில்லை, அடுத்தவர்களுக்கும் அது ஏற்படுத்த போவதில்லை. எனவே நான் கடை பிள்ளையாரை எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைச்சிட்டு நானும் போயிட்டே இருப்போம், அவங்களும் போயிட்டே இருப்போம். நண்பர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவை அல்ல. எந்த இயேசு கிறிஸ்துவை நீ அறிவிக்க போகிறாய்? இந்த மார்க் நற்செய்தியில் இருக்க, அந்த மத்தேயு நற்செய்தியில் இருக்க? இல்லை, அந்த இயேசு கிறிஸ்துவை இல்லை. திருத்தந்தை ஜான் பால் மிக தெளிவாக சொன்னார், நீ இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டு அந்த இயேசு கிறிஸ்துவை நீ சந்தித்து அந்த இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டு ரெகக்னைஸ், அந்த இயேசு கிறிஸ்துவை உள்வாங்கி இன்டீரியரைஸ், உனது உள்ளத்திலே நீ உருவாக்கி இருக்கின்ற அந்த இயேசு கிறிஸ்துவை நீ எடுத்து வழங்கு. அதுதான் நற்செய்தி அறிவிப்பு. அங்கிருக்கிற இயேசு கிறிஸ்துவை எடுத்து அப்படியே கொடுக்கிறேன் என்பது அல்ல, அது நற்செய்தி அறிவிப்பு அல்ல. அது ஒரு வியாபார ரீதியான அறிவிப்பு, செயல், ஒரு பிசினஸ். ஆனால் உண்மையான நற்செய்தி அறிவிப்பு என்பது எனக்குள் இருக்கின்ற, நான் கண்ட, இங்கேதான் இந்த யோவானுடைய இந்த வசனம் நமக்கு உதவி செய்கிறது. அங்கு 4 முக்கியமான வினை சொற்கள் அங்கே வந்தது. நாங்கள் கேட்டதை. ஒரு மனிதனுக்கு இயேசுவை பற்றி பொதுவாக கேள்விதான் முதல்ல வரும். முதல்ல சந்திக்கிறது வாய்ப்பு இருக்காது. இயேசுவை பற்றி எங்கேயோ யாரோ சொன்னாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நாங்கள் கேட்டதை. இரண்டாவது, நாங்கள் பார்த்ததை, எங்கள் கண்களால் நாங்கள் பார்த்ததை. மூன்றாவது, நாங்கள் உற்று நோக்கியதை. பார்ப்பது என்பதற்கும் உற்று நோக்குதல் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. எனவே நாங்கள் கேட்டதை, நாங்கள் பார்த்ததை, நாங்கள் உற்று நோக்கியதை. அடுத்ததாக தொட்டு உணர்ந்து அனுபவித்ததை. தொட்டு உணர்ந்து அனுபவித்ததை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். நண்பர்களே, திருத்தூது பணி நூல்களிலே ராயப்பரும் அவருடைய தோழரும் செய்த முதல் புதுமையை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். கோயில் எருசலேம் தேவாலயத்தினுடைய படிகளிலே அங்கே ஒரு பிச்சைக்காரன் அமர்ந்திருக்கிறான். பேதுருவும் யோவானும் அங்கே போகிறார்கள். எல்லாரிடத்திலும் கேட்பது போல அவன் அவர்களிடத்திலும் பிச்சை கேட்கிறான். அப்போது பேதுரு என்ன சொல்கிறார்? பொன்னோ வெள்ளியோ என்னிடத்தில் இல்லை. ரைட்டு. அடுத்தது என்ன? என்னிடத்தில் இருப்பதை நான் உனக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நட. என்னிடத்தில் இருப்பதை நான், அதனால்தான் சொல்லுவாங்க, சட்டியில இருப்பதுதான் அகப்பையில வரும். என் உள்ளத்தில் இருக்கிற இயேசுவை எடுத்து அடுத்தவர்களுக்கு வழங்குவது, அறிவிப்பது, அறிமுகப்படுத்துவது, கொடுப்பது, இதுதான் நற்செய்தி அறிவிப்பு. இத்தகைய ஒரு நற்செய்தி அறிவிப்பைத்தான் இந்த காலகட்டத்திற்கு தேவை என்று திருத்தந்தையர்களும் இன்னும் திருத்தந்தையர்களுடைய அந்த எழுத்து வடிவங்களும் நமக்கு இன்று எடுத்துரைக்கின்றன. இன்று தன்னையே குருத்துவமனை பணிக்கு அமர்த்தி கொள்ளுகின்ற நமது திருத்தொண்டர் அவர்கள் இத்தகைய ஒரு நற்செய்தியாளராக, நற்செய்தி அறிவிக்கின்றவராக இருக்க விரும்புவதை நாம் அனைவரும் இன்று பாராட்டுகின்றோம், அங்கீகரிக்கின்றோம். இன்று அவர் தேர்ந்தெடுத்திருந்த இந்த இறை வழிபாட்டின் வார்த்தைகள், சிறப்பாக அந்த திருமுக வார்த்தைகள் அவருக்கு வழிகாட்டியாக,
எங்கோ கேள்விப்பட்ட மட்டும் அந்த இயேசுவை அல்ல, எங்கோ ஒரு படத்துல அந்த இயேசுவை அல்ல, நீங்கள் கண்டு கேட்டு தொட்டு உணர்ந்து உங்களுடையதாக்கிக் கொண்ட, தன்வயப்படுத்திக் கொண்ட, இன்டீரியரைஸ்ட் அந்த கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அளிக்க, இதுதான் குருக்களுடைய பணி. அதனால்தான் குருத்துவத்திற்கு இறையியல் பிரகாரம் ஒரு மிக முக்கியமான ஒரு வாக்கியம் சொல்லப்படுகிறது. ஒரு குரு என்பவர் யார்? இன்னொரு கிறிஸ்து, ஆல்டர் கிறிஸ்துஸ், அனதர் கிரைஸ்ட். ஒரு குரு என்பவர் இன்னொரு கிறிஸ்து. எப்படி அவர் இன்னொரு கிறிஸ்துவானார்? இன்னொரு கிறிஸ்துவாக அவர் பிறந்தாரா? இல்லை, அவரும் ஒரு மனிதர். ஆனால் அந்த கிறிஸ்துவை அவர் கேள்விப்பட்டு, அவரை கண்டு, அவரை உற்று நோக்கி, அவரை தொட்டு உணர்ந்து, அவரை தன்னுடையதாக்கிக் கொண்டதினாலே அந்த கிறிஸ்து வெளியில் இல்லை, அந்த கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்ற அந்த நிலை வந்ததினாலே நான் ஒரு இன்னொரு கிறிஸ்து. அதனால்தான் கிறிஸ்துவை போல அவர் பாவங்களை மன்னிக்க முடியும், கிறிஸ்துவை போல மற்றவர்களுக்கு வாழ்வு தர முடியும், கிறிஸ்துவை போல மற்றவர்களுக்கு போதிக்க முடியும், கிறிஸ்துவை போல மற்றவர்களுக்கு ஆசி வழங்க முடியும். அத்தகைய ஒரு நிலையை தான் இன்று நம் திருத்தொண்டர் பெற இருக்கின்றார். வெறும் சடங்கு ரீதியாக என்று முடிந்து விட்டது என்று அவர் நினைக்க கூடாது. அதனால்தான் அந்த தீமோத்தேயுக்கு அவர் எழுதும்போது பவுலடியார் சொன்னார், மூப்பர்கள் கூடி வந்து உன்னுடைய தலையின் மீது கரங்களை வைத்து உன்னை திருப்பணியில் அமர்த்திய போது நீ பெற்றுக்கொண்ட வரங்களை சாதாரணமாக நினைத்து விடாதே, எளிதாக அதை நீ கருதி விடாதே. ஏனென்றால் அந்த கரங்களை வைத்து திருப்பணியில் அமர்த்துகின்ற போது தூய ஆவியார் உங்கள் மீது வந்து உங்களை மறு கிறிஸ்துவாக, உங்களை கிறிஸ்துவுக்குள் ஓர் உரு கொண்டவர்களாக இன்று இந்த நேரத்திலே மாற்றுகின்றார். அந்த மாற்றம் உங்களிலே என்றும் நிலைத்திருந்து உங்களுடைய உயிர் மூச்சின் இறுதி நேரம் வரை இன்னொரு கிறிஸ்துவாக உங்கள் உள்ளத்திலிருந்து கிறிஸ்துவை எடுத்து உங்கள் உள்ளத்தில் இருக்கிற இயேசுவின் அந்த நற்செய்தியை, அந்த இயேசு கிறிஸ்துவின் அருளை மற்றவர்களுக்கு வழங்கி ஒரு புனித குருவாக இறுதி வரை வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். குழுமியிருக்கின்ற அனைவரும் இந்த நிலையிலே நீ ஒரு சிறந்த குருவாக வாழ உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தீர்மானித்திருக்கிறீர் என்று இந்த திருக்கூட்டத்திற்கு முன் எடுத்துரைப்பது பொருத்தமானதாகும். எனவே நீ குருத்துவ நிலையில் இருந்து கொண்டு ஆயர் நிலையில் இருப்போருக்கு உண்மையான உதவியாளராக விளங்கி தூய ஆவியாரின் வழிகாட்டுதல்களுக்கு ஏற்ப ஆண்டவருடைய மந்தையை இடைவிடாமல் மேய்த்து உம் பணியை நிறைவேற்ற விரும்புகிறீரா? விரும்புகிறேன். நற்செய்தியை அறிவிப்பது, கத்தோலிக்க நம்பிக்கையை விளக்குவது ஆகிய அருள்வாக்கு பணியை தகுதியுடனும் ஞானத்துடனும் நிறைவேற்ற நீர் விரும்புகிறீரா? விரும்புகிறேன். இறைவனின் மகிமைக்காகவும் கிறிஸ்துவ மக்களின் அர்ச்சிப்புக்காகவும் கிறிஸ்துவின் மறை நிகழ்வுகளை சிறப்பாக நற்கருணை பலியையும் ஒப்பொருவர் சாதனத்தையும் திருச்சபையின் மரபுக்கு ஏற்ப பக்தியுடனும் பிரமாணிக்கத்துடனும் நிறைவேற்ற நீர் விரும்புகிறீரா? விரும்புகிறேன். இடையராது ஜெபிக்க வேண்டும் என்ற கட்டளைக்கு பணிந்து உம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காக எம்மோடு இணைந்து இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சி மன்றாட நீர் விரும்புகிறீரா? விரும்புகிறேன். நமக்காக தம்மையே தூய பலிப்பொருளாக தந்தைக்கு ஒப்பு கொடுத்த நம் பெரிய குருவாகிய கிறிஸ்துவுடன் நீர் நாளுக்கு நாள் நெருங்கி ஒன்றித்து மனிதரின் மீட்புக்காக அவரோடு உம்மையே கடவுளுக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறீரா? இறைவனின் துணையை நம்பி நான் விரும்புகிறேன்.
கீழ்ப்படிதல் வாக்குறுதி. இறைவனின் அருட்பணியானது குருவானவரின் கீழ்ப்படிதலினால் வெற்றி பெறுகிறது. தன் விருப்பத்தை விட்டுவிட்டு தனது ஆயரின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில்தான் அருட்பணியின் மாண்பும் மகிமையும் வெளிப்படுகிறது. குருவாக அருட்பொழிவு பெறவிருக்கும் திருத்தொண்டர் ஆயர் முன்பாக முழந்தால் படியிடுகிறார். ஆயர் அவரின் கரங்களை பற்றி கொண்டு தனக்கும் தன் வழிவரும் ஆயர்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்க அவரின் இசைவை பெறுகிறார். மறைமாவட்ட ஆயருக்கு வணக்கமும் கீழ்ப்படிதலும் தர நீர் விரும்புகிறீரா? இந்த நற்செயலை உம்மிலே தொடங்கிய கடவுள் அதை நிறைவுறச் செய்வாராக. புனிதர்களின் பிரார்த்தனை. நம் வானக கொடைகளை பொழியுமாறு புனிதர்களோடு இணைந்து அவர்கள் வழியாக மன்றாடுவோம். முழந்தால் படி. இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம். புனித மிக்கேலே, புனித திருமுழுக்கு, புனிதராய பரு சின்னப்பரே, புனித நிலவேந்திரரே, புனித முடியப்பரே, புனித லௌரெஞ்சியாரே, புனித அந்தியோக்கு இஞ்ஞாசியாரே, புனித ஆன்யேசமாலே, புனித பெப்பெத்துவா பெலிசுத்தமாவே, புனித கிரகோரியாரே, புனித அகுஸ்தீனாரே, புனித அத்னாசியாரே, புனித பசிலியாரே, புனித மாற்றினாரே, புனித ஆசீர்வாதப்பரே, புனித பிரான்சிஸ்குவே சாமிநாதரே, புனித வியன்னி மரிய அருளப்பரே, புனித பெரிசம்மாவே, புனித சியன்னா கத்ரீனம்மாவே, இறைவனின் எல்லா புனிதரே புனிதையரே, தீமை அனைத்திலிருந்தும் பாவம் அனைத்திலிருந்தும் நித்திய மரணத்திலிருந்து உமது மனித அவதாரத்தினாலே உமது மரணத்தினாலும் உயிர்ப்பினாலும் தூய ஆவியாரின் வருகையினாலே உமது பரிசுத்த திருச்சபை ஆண்டு காத்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். திருச்சபை தலைவரையும் திருநிலைகளில் பணியாற்றும் அனைவரையும் திருமறை வாழ்வில் நிலைத்திருக்க செய்ய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். அனைத்துலக மக்கள்
பெற்ற இவரை ஆசீர்வதித்து புனிதப்படுத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். தெரிந்து கொள்ள பெற்ற இவரை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அர்ச்சிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உயிர் வாழும் கடவுளின் திருமகனாகி இயேசுவே, உம்மை மன்றாடுகின்றோம். செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே தயவாய் செவி சாய்த்தருளும். எங்கள் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். உம் ஊழியர் இவர் மீது தூயாவியாரின் ஆசியையும் குருத்துவ அருளின் ஆற்றலையும் பொழிவீராக. நீர் அர்ச்சிக்குமாறு உம் திருமுன் நாங்கள் கொண்டு வரும் இந்த ஊழியரை கருணையுடன் கண்ணோக்கி உமது கொடைகளை எந்நாளும் இவர் மீது நிறைவாய் பொழிந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இவருக்காக செலுத்திக் கொண்டிருப்போம். தலைமையில் கரம் வைத்து செபிக்க உங்களை அன்போடு நிறைவாய் வாருமே வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. பகைமையை நான் அழிக்க நல்லன்பை தாருமே. மன்னிப்பில் தினம் வளர நல்ல மனதினை தாருமே. நீதி நேர்மை உண்மை வழியில் நடந்திட வாருமே. நீதி நேர்மை உண்மை வழியில் நடத்திட வாருமே. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. அமர்ந்து கொண்டு ஜெபிப்போம். அமைதியில் நான் வாழ உன் கனிகளால் நிரப்புமே. மகிழ்வுடன் பணி செய்ய உமதாற்றலை தாருமே. அமைதியில் நான் வாழ உன் கனிகளால் நிரப்புமே.
இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வே. இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வே. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. குருக்களும் தங்கள் வலக்கரங்களை உயர்த்தி அமைதியாக ஜெபிக்கின்றார்கள். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்களுக்கு துணையாக வந்தருளும். மனித மாண்பின் ஊற்றும் அனைத்து அருட்கொடைகளின் வல்லலும் நீரே. அனைத்தும் உம்மால் தோன்றுகின்றன, உம்மால் நிறைவேறுகின்றன. குருத்துவ மக்களினத்தை கிறிஸ்துவின் திருப்பணியாளர்களாய் உருவாக்க தூயாவியாரின் ஆற்றலினால் அந்த மக்களின் வெவ்வேறு நிலைகளை ஏற்படுத்துபவர் நீரே. பழைய உடன்படிக்கையின் போதே மறைபொருளாக அமைந்திருந்த அருட்சாதனங்கள் வழியாக ஏற்படுத்தப்பட்ட பணிநிலைகள் வளரலாயின. மக்களை ஆண்டு நடத்தி புனிதப்படுத்த மோசேவையும் ஆரோனையும் நியமித்த போது அவர்களுடன் தோழமை கொண்டிருக்கவும் அவர்களது பணியில் துணை நிற்கவும் நீர் பல்வேறு நிலைகளிலும் மாண்பிலும் மனிதர்களை தேர்ந்தெடுத்தீர். எவ்வாறெனில் பாலைவனத்தில் மோசேவின் மனநிலையை விவேகமுள்ள 70 பேருக்கு அளித்து அவர்கள் வழியாக அது பரவச் செய்தீர். அவர்களை உதவியாளர்களாக பயன்படுத்தி மோசே உம் மக்களை எளிதாக வழிநடத்தினார். அவ்வண்ணமே வரப்போகும் நலன்களின் நிழல் போல அமைந்திருந்த கூடார பலிகள் குருக்களின் சட்ட முறைமைப்படி குறைவுவிடாமல் நிகழ்ந்திட ஆரோனின் வழிவந்தோர் மீது அவர்தம் தந்தைக்குரிய நிறைவின் வல்லமையை வழி வழியாய் பொழிந்தீர். தூயவரான தந்தையே, இறுதியாகவும் திருமகனையே இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தீர். அந்த இயேசுவையே தனிப்பெரும் திருத்தூதர் என்றும் தலைமை குரு என்றும் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இவரே தூயாவியார் வழியாக மாசற்ற காணிக்கையாக தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். தம் திருத்தூதர்களை உண்மையினால் புனிதத்தில் தம் திருப்பணியில் சேர்க்க செய்தார். அவர்களோடு மீட்பு பணியை உலகெங்கும் அறிவிக்கவும் செயல்படுத்தவும் நீர் அவர்களுக்கு உதவியாளர்களை தந்தீர். இப்போதும் ஆண்டவரே, வலுக்குறைந்த எமக்கு இத்தகைய உதவியாளர்களை தந்தருள உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதருக்கு உரிய குருத்துவ பணியில் எமக்கு இவர்கள் தேவைப்படுகிறார்கள். எல்லாம் வல்ல தந்தையே, உம் அடியாராகிய இவருக்கு குருத்துவ நிலைக்குரிய மாண்பினை அளித்தருள உம்மை மன்றாடுகிறோம். இவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் புனிதத்தின் ஆவியை புதுப்பித்தருளும். இறைவா, உமது கொடையாக குருத்துவத்தின் 2ஆம் நிலைக்குரிய பொறுப்பை இவர் பெற்றுக் கொள்வாராக. தம் சிறந்த வாழ்வால்
நன்னடத்தைக்கு எடுத்துக்காட்டாய் திகழ்வாராக. இறைவா, இவர் ஆயர் நிலைக்கு தகுந்த உதவியாளராய் இருப்பாராக. இவரின் போதனையின் வழியாக தூயாவியாரின் அருளால் நற்செய்தியின் வார்த்தைகள் உலகின் கடையெல்லை வரை மனிதரின் உள்ளங்களில் நிறைபலன் தருவனவாக. உம்முடைய மக்கள் மறுபரப்பளிக்கும் திருமுழுக்கால் புதுப்பிக்க பெறவும், உமது திருப்பீடத்திலிருந்து திருவுணவுண்டு ஊட்டம் பெறவும், பாவிகள் ஒப்புரவாக்கப்படவும், பிணியாளர்கள் வலுப்பெற்று எழவும் இவர் எம்மோடு சேர்ந்து உம்முடைய மறைபொருட்களை பிரமாணிக்கமாய் வழங்குவாராக. ஆண்டவரே, இவரிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காக உலகம் அனைத்திற்காகவும் உமது இரக்க பெருக்கத்தை இறைஞ்சி மன்றாட எம்மோடு இவர் இணைந்திருப்பாராக. இவ்வாறு அனைத்து நாடுகளும் கிறிஸ்துவில் ஒன்று சேர்க்கப்பட்டு உமது அரசில் ஒரே மக்கள் குலமாய் மாற்றம் அடைவனவாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருவுடை அணிவித்தல், ஆடை கைகளில் திரு எண்ணெய் பூசுதல். குரு தம் கரத்தினால் திருப்பலி நிறைவேற்றி அனுஷாதனங்களை தம் கரங்களினால் வழங்கி இறை மக்களை புனிதப்படுத்துகின்றார். எனவே புதிய குருவின் கரங்களில் திருக்கையிலும் பூச பெற்று அர்ச்சிக்கப்படுகின்றது. ஆவியாராலும் அவரது அருளாற்றலினாலும் தந்தையாகிய இறைவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார். இறைவனுக்கு பலி ஒப்புக் கொடுக்கவும் கிறிஸ்துவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அதே அருளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உமக்கு வழங்கி உம்மை காப்பாராக. இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்க இறை மக்கள் கொண்டு வந்த இந்த காணிக்கையை பெற்றுக் கொள்ளும். நீர் நிகழ்த்தும் இந்த திருச்சட்டத்திற்கு ஏற்றபடி புனிதராயிரும். திருச்சிலுவையின் மறை உண்மைக்கு ஏற்ப உமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். ஆமென். குருக்கள் குழாமல் சேர்த்துக் கொள்கிறார். கேட்கிறான், நீ என்ன தருவாயோ என்று என் கரங்களை ஏந்தி செல்வேன். என் வாழ்வினை அவரில் தந்தேன். என் இயேசு என்னை கேட்கிறார், நீ என்ன தருவாயோ என்று என் கரங்களை ஏந்தி செல்வேன். என் வாழ்வினை அவரில் தந்தேன். என் இயேசு என்னை கேட்கிறார், நீ என்ன தருவாயோ என்று. எனக்கு இல்லை, உன் அருள் பாதம் பணிந்து வணங்க. என் ஆன்ம கதவை திறந்தே, என் வாழ்வை முழுதும் தந்தே. நிலையாக என்னை தந்தே, நிலையாக என்னை தந்தே. என் இயேசு என்னை கேட்கிறார், நீ என்ன தருவாயோ என்று.
கமழும் மலர்களாலே உன் திருக்கோயில் தீபமானே மனம் கமழும் மலர்களாலே உன் திருக்கோயில் தீபமானே அன்பென்னும் பாதை அறிந்தே அருள்வாழ்வின் மகிழ்வை உணர்ந்தே திருவாழ்வில் என்னை கேட்கிறார் நீ என்ன தருவாயோ என்று என் கரங்களை அவரில் தந்தே என் இயேசு என்னை கேட்கிறார். புனித பீடத்தில் திருப்பணியாற்றவும் உமது மக்களுக்கு தொண்டாற்றவும் விரும்பினீரே. அதனால் அவர்களது ஊழியம் உமக்கு எப்போதும் ஏற்புடையதாயிருக்கவும் என்றும் நிலைத்திருக்கும் கனிகளை உமது திரு அவைக்கு கொடுக்கவும் இப்பலியின் ஆற்றலால் எங்களுக்கு வரம் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது உனது. ஆண்டவரே, துயவரான தன்னிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் அவர் தமக்கு உரிமையாக்கிக் கொண்ட மக்களை அரச குருத்துவத்தால் அணி செய்தார். அது மட்டுமன்றி அவர்கள் மீது தம் கரங்களை வைத்து தமது புனித பணியின் பங்கேற்பாளர்களாவதற்காக அவர்களை தம் சகோதர அன்பினால் தேர்ந்து கொண்டார். அவர்கள் பெயரால் மனித மீட்பின் பணியை புதுப்பிக்கின்றார்கள். உமது பிள்ளைகளுக்கு பாஸ்கா விருந்தை தயாரிக்கின்றார்கள். உமது புனித மக்களை அன்பினால் வழி நடத்துகின்றார்கள். வார்த்தையால் ஊட்டமளித்து அருளடையாளங்களில் அவர்களுக்கு புத்துயிரளிக்கின்றார்கள். ஆகவே தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு என்றும் புகழுரைத்து அக்களிப்போடு பாடுவதாவது. தூயவர் 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 மூல இறைவனாம் ஆண்டவர் வானமும் வையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. ஆசீர் பெற்றவரே உன்னதங்களிலே ஓசானா. அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இந்த மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருளமை மன்றாடுகிறோம். இவ்வலினால் நீர்வளம் கணிய திருவிழமானீர். இவ்வாறு உம் திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஒட்டப்பெறும் நாங்கள் அவரது தூயாவினால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர் மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இவ்வழி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், இன்று திருப்பலி தலைமையேற்று நடத்தும் ஆயர் சிங்கராயர், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தரணும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவோடு உம்முடன் சேர்த்துக் கொள்ளும். தந்தையே, நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட V.S. அந்தோணிசாமி, செல்வராஜ், ஆரோக்கிய நெறி என்னும் உம் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். கிறிஸ்துவில் இறந்தோரை மண்ணிலிருந்து உடலோடு உயிர்த்தெழச் செய்து தாழ்வுக்குரிய எங்கள் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக மாற்றும் அந்நாளில்
இறந்த இவர்களும் உயிர்ப்பில் கிறிஸ்துவை போல் இருக்கச் செய்தனர். மேலும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் ஒரு நாள் அங்கிருப்போம் எனவும் அவர்களோடு நாங்களும் உமது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் எனவும் அப்பொழுது எங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் அனைத்தையும் துடைப்பீர் எனவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் எங்கள் ஆண்டவரால் எங்கள் கடவுளாகிய உம்மை நீர் இருப்பது போல நாங்கள் கண்டு என்றென்றும் உம்மை போலவே இருப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்துவோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, இதோ இறைவனின் செம்மறி. இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளிவர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் எனதான் மனநலமிடையே. நான் குடிகொள்ள வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்
கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் திரு ரத்தமும் கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் 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 பொருள் செல்வமே என் கடவுள் என்று ஏழை பொருளை எனக்கென பறித்தேன். பொருள் செல்வமே என் கடவுள் என்று ஏழை பொருளை எனக்கென பறித்தேன். மனமாறினேன் மகிழ்வடைந்தேன் நான், மனமாறினேன் மகிழ்வடைந்தேன் நான். பன்மடங்காக ஏழைக்கு கொடுப்பேன், உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும். உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் 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 என் பாவத்தை மன்னிக்க வருவார், என் உளமதிலே அமைதியை தருவார். என் பாவத்தை மன்னிக்க வருவார், என் உளமதிலே அமைதியை தருவார். என் இதயத்திலே வாழ்ந்திட வருவார், என் இதயத்திலே வாழ்ந்திட வருவார். என் வீட்டிற்கு மீட்பினை தருவார். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும். உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த நீசனம் என்னிடம் எழுந்தது ஏனோ. நேசமும் அதிசய இரக்கமும் அன்றோ என்னிடம் எழுந்தது. இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். மாசில்லாத குணங்களில் மறைந்து நேசமாய் என்னுள் எழுந்து வந்தீரென. மாசில்லாத குணங்களில் மறைந்து நேசமாய் என்னுள் எழுந்து வந்தீரென. ஆசையாய் இயேசுவை விசுவாசித்துமக்கு உக்கிரமாய் நன்றி செலுத்துகின்றேனே. என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உட்கொண்ட இந்த திருவுணவு உமது அருட்பணியாளர்களுக்கும் உமது அடியார்கள் அனைவருக்கும் புது வாழ்வு அளிப்பதாக. அதனால் அவர்கள் உமது முடிவில்லாத அன்பில் இணைந்திருந்து உமது மாண்புக்கு உகந்த பணி செய்ய அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறையாசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். திரு அவையை தோற்றுவித்தவரும் ஆள்பவருமாகிய இறைவன் அருட்பணி கடமைகளை உண்மையான உள்ளத்துடன் நீர் நிறைவேற்ற தமது அருளால் உம்மை காப்பாராக. இவ்வுலகில் இறை அன்புக்கும் உண்மைக்கும் ஊழியராகவும் சாட்சியாகவும் ஒப்புரவின் உண்மையுள்ள பணியாளராகவும் உம்மை அவரே ஏற்படுத்துவாராக. கிறிஸ்துவிடைய உடலின் ஒன்றிப்பில் நம்பிக்கையாளர் வளரும் பொருட்டு அவர்களுக்கு உயிருள்ள அப்பத்தையும் வாழ்வின் வார்த்தையையும் வழங்கிட உண்மையுள்ள அருட்பணியாளராக உம்மை அவர் ஏற்படுத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. உணர்ந்த நிலை வாழ்வை சான்று பகர சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புதிய குருவின் ஆசிர் புதிய குரு புனிதப்படுத்தப்பட்ட தன் திருக்கரங்களினால் திருக்கூட்டத்திற்கு தனது முதல் ஆசிரை வழங்குகிறார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாரோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. புதியதாக திருப்பொழிவு செய்யப்பட்ட நம் அருட்தந்தை சிறில் பால்ராஜ் இறைவன் இன்று நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை. நம்முடைய தர்மபுரி தல திருச்சபைக்கு இறைவன் வழங்கிய இந்த புதிய கனிக்காக நாம் நன்றி சொல்லுகின்றோம். இன்று இறைவனின் அருளால் திருப்பொழிவு செய்யப்பட்ட நம்முடைய அன்பு குரு புதிய குரு சிறில் அடிகளார் அவர்களுக்கு தர்மபுரி மறைமாவட்ட ஆயரின் வாழ்த்து செய்தி. அன்புள்ள புதிய குரு சிறில் பால்ராஜ் அவர்களே, அவர் தாயாரே, உடன் பிறந்தோரே, உற்றார் உறவினரே, நெருங்கிய நண்பர்களே, தர்மபுரி மறைமாவட்டம் இன்று அகமகிழ்கின்றது. புத்தம் புதிய குரு சிறில் அவர்களை மறை மாவட்டத்திற்கும் திருச்சபைக்கும் கொடையாக ஆண்டவர் அருளி இருக்கிறார். மறை மாவட்டத்தின் குருக்கள், துறவிகள், இறைமக்கள் மற்றும் என் சொந்த பெயராலும் புதிய குருவுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். உங்களை அருட்பொழிவு செய்ய முன்வந்த மேதகு ஆயர் சிங்கராயர் அவர்களுக்கு தனிப்பட்ட நன்றிகள். என் உடல்நலக் குறைவால் என்னால் வர இயலவில்லை. அருட்தந்தை சிறில் அவர்களே, உங்கள் பணி சிறக்க எங்களது பணிவான வாழ்த்துக்களும் ஜபங்களும். வாழ்க குருத்துவம், வளர்க திருச்சபை. இவன்
இறை ஆசிருடன் ஆயர் லாரன்ஸ் பயஸ், குருக்கள், துறவிகள், இறை மக்கள், தர்மபுரி மறை மாவட்டம். அவர்களே, குருக்களே, உடன் பிறந்தோர்களே, உறவினர்களே, இந்த நாளில் என்னை தாயின் கருவில் தேர்ந்தெடுத்து தொட்டுணர்ந்த நிலை வாழ்வை இனிவரும் நாளில் நான் சான்று பகர என்னை படைத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு, மிக முக்கியமாக இந்த விழாவை ஏற்படுத்திய இறைவனுக்கு மனமார்ந்த நன்றி கூறுகிறேன். இந்த உலகில் நான் வர காரணமாயிருந்த என் பாசமிகு பெற்றோர், குறிப்பாக இறந்து விட்டாலும் இன்று என்னோடு இருக்கிற கடவுளின் அன்பையின் உலகில் இங்கு காட்டிய என்னுடைய பாசமிகு தந்தைக்கும், என் அம்மாவுக்கும், உடன் பிறந்தோர், சகோதர சகோதரிகள், என் அம்மாக்களை போன்றிருக்கிற என் அண்ணிகள், மற்ற உறவினர்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறோம். இந்த நேரத்தில் எமது 7 வருடங்களுக்கு முன்பாக நான் அப்ளிகேஷன் கொடுத்த போது ஏற்றுக்கொண்டு இன்று குருவானவராக திருநிலைப்படுத்தும் வரை என்னை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்த எமது தருமபுரி மறைமாவட்ட ஆயர் பெருந்தகை மேதகு ஆயர் லாரன்ஸ் பயஸ் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை கூறுகின்றேன். மேலும் இந்த நிகழ்வை நடத்தி கொடுக்க முன்வந்த என்னுடைய சேலம் முன்னாள் மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆயர் சிங்கராயர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கூறுகிறேன். இந்த வேளையில் ஒரு சிறிய செய்தியை சொல்ல வேண்டும். எங்கள் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி நாங்கள் அவருக்கு மரியாதை செலுத்துகிறோம். நமது ஆயர் பெருந்தகை குருவாக ஆவதற்கு முன்பாக, குருவானவராக இருக்கும் பொழுது சேலம் மறை மாவட்டத்திற்கு நற்செய்தி பணி பயிற்சிக்காக அவ்வப்போது செல்வதுண்டு. அப்பொழுது அவர் குருவாக இருந்த பொழுது நற்செய்தி பணிக்காக பாதி நேர காலையில் மதிய வரல எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வெளியில போய் எங்கேயா ஆஸ்பத்திரிக்கு போ, நீ உன்னை எங்கேயாவது அங்கே போய் நற்செய்தி சொல்லு, ஏதாவது போய் ப்ரேயர் பண்ணிட்டு வான்னு பாரு. அப்படி என்ன ஆஸ்பத்திரிக்கு அனுப்புனார். அங்கே ஆஸ்பத்திரிக்கு போய் 2-3 பேஷண்ட்டை பார்த்தப்போ அவங்க ரொம்ப கேவலமாக திட்டி அனுப்பிச்சிட்டாங்க. திரும்பி அப்புறம் ஆயர்கிட்ட சொல்லப்போ இந்த மாதிரிலாம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னப்போ, நற்செய்தி அறிவிச்சியா, அதோடு உன் வேலை, அதுக்கு மேலே என்ன கொடுக்குறாங்க நீ பார்க்காத, விதை விதைப்பது மட்டும்தான் உன் வேலை என்று சொன்னார். இன்றும் என் மனதில் இருக்கிறது. ஆயர் பெருந்தகையே, உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை செலுத்துகின்றோம். மேலும் என் மறை மாவட்ட முதன்மை குரு எனது பங்கு தந்தை விஜி தந்தை அருள்ராஜ் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை கூறுகிறோம். அதே போன்று இவ்விழாக்களை நடத்தவும் என்னுடைய முன்னாள் பங்கு தந்தை எனக்கு மிகவும் உதவி செய்திருக்கிறார். புரோக்கரேட்டர் தந்தை சூசைராஜ் அவர்களுக்கும், என்னுடைய இந்நாள் பங்கு தந்தை இசையாஸ் அடிகளார் அவர்களுக்கும், உதவி பங்கு தந்தைக்கும் மிகுந்த நன்றி கூறுகின்றோம். ஞான பிரகாசம் அடிகள் முதற்கொண்டு இன்று இருக்கிற இசையாஸ் தந்தை வரை, மேலும் எங்கள் பங்கிலிருந்த எல்லா சிறிய குருக்களின் ஒரு வழிகாட்டுதல் தான் இன்று நான் இந்த பீடத்தில் நிற்பதற்கு ஒரு முன்னோடிகளாக இருந்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறோம். மிக முக்கியமாக இங்கு கூடியிருக்கின்ற எம்முடைய குருக்கள், இன்னைக்கு மட்டும் இவங்க இல்லை, 7 ஆண்டுகளாக மட்டுமல்ல, நான் கிருஷ்ணகிரி பங்கில் எனக்கு விவரம் தெரிந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் என்னை வழிநடத்திருக்கிறீர்கள், என்னை அன்போடும் கண்டிப்போடும் நடத்தி இருக்கிறீர்கள். அதற்கு எல்லாவற்றிற்கும் உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகின்றோம். மேலும் இந்த இடத்தை நாங்கள் கேட்ட பொழுது எங்களுக்கு உடனடியாக தந்து உதவி செய்த கப்புச்சின் குருக்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றோம். மிக முக்கியமாக நான் டீக்கனாக பணி செய்த போது பொம்மடியில் இருந்த பங்கு தந்தை மொன்சிங்கர் அந்தோனிசாமி அவர்களுக்கும், அதற்கடுத்ததாக அருட்தந்தை ஜேசுதாஸ் அவர்களிடம் நான் 1.5 மாதம் பணி செய்தேன். இருவரும் எனக்கு மிக சிறந்த முறையில் வழிகாட்டியாயிருந்து வழிகாட்டினார்கள். அதற்காக நன்றி கூறுகிறேன். மேலும் என்னுடைய முதல் ரெக்டர் அருட்தந்தை ஜார்ஜ் முதல் கொண்டு இன்று இருக்கிற ரெக்டர் அருட்தந்தை அருள்ஜோதி வரை அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னுடைய சிறு வயது முதற்கொண்டு எனக்கு பல்வேறு ஆன்மீக வழிகாட்டிகள் முன்னோடியாக இருந்து அன்போடும் கண்டிப்போடும் வழி நடத்திய, இங்கு வர முடியவில்லை என்றாலும் அவருடைய ஜெபங்களினால் என்னை ஆசீர்வதித்த FSM அருட்சகோதரிகளுக்காக நன்றி கூறுகிறேன். மேலும்
இங்கு வந்திருக்கிற செயின்ட் ஜோசப் டார்ச் சிஸ்டர்ஸ் மற்றும் நிர்மலா சிஸ்டர்ஸ் இவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். நீங்கள் பல இடங்களிலிருந்து இங்கு வந்து எனக்காக ஜெபித்து ஆசீர்வதித்தீர்கள். உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறுகின்றேன். மேலும் பல ஆண்டுகளாக 20 ஆண்டுகளாக நற்செய்தி பணியில் எனக்கு வழிகாட்டி என்னால் இயன்ற அளவுக்கு சிறு துளியாவது செய்ய உடன் வந்தது ஜெபக்களஞ்சிய சகோதரர்கள். குறிப்பாக அதை நிறுவிய திரு ஆரோக்கியசாமி குடும்பத்தினர் அவர்களுக்கும் அதை தொடர்ந்து இருக்கிற எல்லா நபர்களுக்கும் ஜெபக்களஞ்சியத்தில் அனைவருக்கும் உங்களுக்கு நன்றி. உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய வழிகாட்டுதல் அனைத்தும் தான் என்னுடைய திருப்பலி பீடத்தில் நிற்க வைத்திருக்கிறது. மேலும் என்னுடைய அன்பு தம்பிகள் செயின்ட் பால்ஸ் யூத் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இத்தனை நாட்கள் என்னோடு பயணித்தார்கள், இதையெல்லாம் அவங்க தான் செஞ்சாங்க. அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. மேலும் சென்னை, பெங்களூர் செமினரியில் நான் படித்த பொழுதுக்கு எனக்கு உதவி செய்த ரெக்டர்கள், ஃபார்மேட்டர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை கூறுகிறேன். காணொலி வழியாக ஏற்பாடு செய்த அனைவருக்கும், அதை கண்டு எனக்காக ஜெபித்த அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். மேலும் இந்த போஸ்டில் நான் போட்டிருக்கிற 4 பேர், முதல்ல என் தந்தை என்னைய சொல்லிவிட்டேன். அடுத்து என்னுடைய அருட்தந்தை ஜேவே அவர்கள், ஒரு நாளும் மறக்க முடியாத ஒரு நபர். எனக்கு நற்செய்தி பணி ஆற்ற எனக்கு சொல்லிக் கொடுத்த நபர். குருவாக ஆவதற்கு முன்பே அவருக்கு தெரிந்திருக்கிறதோ இல்லையோ, முன்பே நான் குருவானால் எப்படி இருக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இறை வார்த்தை இல்லாமல் நீ எங்கும் செல்லக்கூடாது, இறை வார்த்தை தான் மிக முக்கியம், நற்செய்தி பணி மிக மிக அவசியம் என்றும் இன்னும் பல கருத்துக்களை எவ்வாறு நான் ஒரு புனித எளிய குருவாக வாழ வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அந்த அருட்தந்தை என்னுடைய தந்தை போல இருந்து எனக்காக ஜெபிப்பார் என்று நான் நம்புகிறேன். அடுத்ததாக ஒரு அருட்சகோதரி போட்டிருக்கிறாங்க போட்டோல, எலிசபெத், அருட்சகோதரி எலிசபெத் எஃப்எஸ்எம் சபையை சார்ந்தவர். நான் 12வது முடிச்சேன்னு ஒவ்வொரு நாளும் ஒரு சீட் கொடுப்பாங்க. மறை மாவட்டத்துக்கு போ, சலீசி சபைக்கு போ, பிரஷியஸ் பிளேட்டுக்கு போ அப்படின்னு நிறைய சபை. எனக்கு ஒன்றும் புரியல. இதெல்லாம் பண்ணி நீ ஃபாதர் ஆகிடுவேன். இல்லை சிஸ்டர், எனக்கு அதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு. உனக்கு கடவுள் அழைத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வேலை கிடைச்ச பின்னாடி அவங்க சொன்னாங்க, இல்லை உனக்கு கடவுள் அழைத்தில் இருக்குது, ஏதோ ஒரு திட்டம், நீ வேலை செய்கிற, நீ நல்லா வேலை செய்யினாங்க. இன்று அவர்களுடைய என் மனதில் விதைத்த தேவ அழைத்தல் என்னும் விதை ஏறக்குறைய 20-25 ஆண்டுகள் கழித்து இன்று ஒரு குருவாக நிற்கிறேன். ஆகவே அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒருமுறை இங்கு கூடியிருக்கிற எல்லா நபர்களுக்கும் நான் யாரையாவது மறந்திருந்தால் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய உடன் பிறந்தோர், நண்பர்கள், உற்றார் உறவினர் நிறைய பேர் நான் கூப்பிட முடியல, இருந்தாலும் மன்னிக்கவும். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், மிக குறிப்பாக ஒரு நண்பர்களை போலிருந்து வழி நடத்திய அருட்தந்தை புஷ்பராஜ், அருட்தந்தை ஜெயசாஸ் அவர்கள் இன்று பாடகர் குழு வழியாக, பாடல்கள் வழியாக இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக மெருகூட்டி இருக்கிறீர்கள். உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அனைவருக்கும் நன்றி. புதிய குரு சிறில் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லும் இந்த வேளையிலே இந்த குருப்பட்ட நிகழ்வை நிகழ்த்த முடியுமா என்று நமது தருமபுரி மறை மாவட்டம், இன்று எங்கள் சேலம் மறை மாவட்டத்தின் அப்போஸ்தோலிக்க நிர்வாகியாக இருக்கின்ற ஆயர் லாரன்ஸ் பயஸ் அவர்கள் கேட்டுக்கொண்ட பொழுது மகிழ்ச்சியோடு இதை நான் செய்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டு இன்று இங்கு வந்து உங்களோடு புதிய குருவை திருநிலைப்படுத்தி அவருக்காகவும் உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்ற இந்த வாய்ப்புக்காக நன்றி கூறி, சேலம் மறை மாவட்டத்தின் அனைவர் பேராலும் என்னுடைய ஆசிரியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் ஜெபங்களையும் புதிய குரு அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் என்றும் வாழ்க. நல்லவராம் நாயகனே நன்றி நன்றி, நான் போற்றும் தூயவனே நன்றி நன்றி, வாழும் வரை சொல்லிடுவேன் நன்றி நன்றி, வானவரின் கீதமான நன்றி 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 இயேசு தேவா, நன்றி நன்றி ஆன்மநாதா, நன்றி நன்றி இயேசு தேவா, நன்றி நன்றி ஆன்மநாதா, நல்லவராம் நாயகனே